திமோர் லெஸ்தே நாட்டில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அந்த நாட்டின் உயரிய விருதான கிராண்ட் காலர் ஆஃப் தி ஆர்டர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இதனை திமோர் அதிபர் ஜோஸ் ராமோஸ் வழங்கினார். முன்னதாக ஃபிஜி நாட்டிற்கு சென்ற ஜனாதிபதி முர்முவுக்கு அந்த நாட்டின் உயரிய விருதான கம்பானியன் ஆஃப் தி ஆர்டர் என்ற விருது வழங்கப்பட்டது. பெரும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரள மாநிலம் வயநாடு பகுதியை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். நிலச்சரிவுக்குள்ளான பகுதிகளை கேரள முதல்வர் பினராயி விஜயன் உடன் வான்வழி மூலம் ஆய்வு மேற்கொண்ட பிரதமர் மோடி பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் கனவுகளை சிதைத்த பேரிடர் சாதாரணமானது அல்ல என ஆய்வுக் கூட்டத்தில் உருக்கமாக தெரிவித்தார். இந்த துயரமான நேரத்தில் வயநாடு மற்றும் கேரள மக்களுக்கு என்றும் உறுதுணையாக இருப்போம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது எக்ஸ் பதிவில் இந்த சவாலை சமாளிக்க கேரள அரசுக்கு தேவையான உதவிகளையும் ஆதரவையும் வழங்குவதாக உறுதியளிக்கிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பேரிடர் பாதித்த பகுதியில் மறுவாழ்வு மற்றும் நிவாரணப் பணிகளை முழு வீச்சில் மேற்கொள்ள கேரள அரசு 2000 கோடி ரூபாய் நிதி உதவியை கோரிய நிலையில் அங்கு ஆய்வு மேற்கொண்ட பிரதமர் மோடி நிதியுதவி தொடர்பாக எதுவும் அறிவிக்காததால் வயநாடு மக்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை பிரதமர் மோடி தாமதமாக சென்று பார்வையிட்டதை வரவேற்பதாக காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவை தேசிய பேரிடராக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அதானி விவகாரம் குறித்து ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவனம் புதிய அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் இந்திய பங்குச்சந்தை ஒழுங்காற்று வாரியமான செபி அமைப்பின் தலைவர் மாதவி புச்சு மற்றும் அவரது கணவர் தவால் புச்சு ஆகியோர் அதானி குழுமத்தில் பண மோசடி தொடர்பான வெளிநாட்டு நிறுவனங்களில் பங்கு வைத்திருந்ததாக ஹிண்டன்பர்க் குற்றம் சாட்டியுள்ளது. அதானி குழும முறைகேட்டுடன் தொடர்பு என்ற ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவனத்தின் குற்றச்சாட்டுகளுக்கு செபி அமைப்பின் தலைவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என கூறியுள்ள மாதவி புச் தங்களது பினான்ஸ் அனைத்தும் வெளிப்படையாகவே நடந்ததாக திட்டவட்டமாக தெரிவித்தார். அதானி குழுமம் மீதான முறைகேடு வழக்கை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்க வேண்டுமென காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. முறைகேடு வழக்கை விசாரிக்கும் செபி அமைப்பு மீது குற்றம் சாட்டி ஹிண்டன்பர்க் வெளியிட்ட புதிய அறிக்கையை சுட்டிக்காட்டிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முன்கூட்டியே நிறைவு செய்ததற்கான காரணம் தற்போதுதான் தெரியவந்ததாக விமர்சித்தார். மத்திய அமைச்சரவை செயலாளராக தமிழகத்தைச் சேர்ந்த சோமநாதன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த 1987ஆம் ஆண்டு IAS அதிகாரியான சோமநாதன் தற்போது மத்திய அரசின் நிதித்துறை செயலாளராக உள்ளார். இந்த நிலையில் தற்போது மத்திய அமைச்சரவை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பதவியில் நீடிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெறவுள்ளது. காலை மதியம் என 2 ஷிப்டுகளாக நடைபெறும் தேர்வில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட MBBS மருத்துவர்கள் பங்கேற்க உள்ளனர். முறைகேடுகள் நடைபெறாமல் இருக்க தேர்வர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. முதுநிலை நீட் தேர்வு எழுதும் தருமபுரி மாணவிக்கு ஜம்மு காஷ்மீரில் தேர்வு மையம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி குளறுபடிகள் நிறைந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதற்கு இச்சம்பவம் இன்னொரு எடுத்துக்காட்டு என்று தெரிவித்துள்ளார். பலமுறை சுட்டிக்காட்டியும் தேர்வு மையங்களை ஒதுக்கீடு செய்வதில் நிகழ்ந்த தவறுகளையே சரி செய்ய முடியாத தேசிய தேர்வு வாரியம் தேர்வை எவ்வாறு சரியாக நடத்தும் என்று வினவியுள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிராக வினேஷ் போகத் தாக்கல் செய்த மேல்முறையீட்டில் விளையாட்டுக்கான நடுவர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்ததை ரத்து செய்ய வேண்டும் என்றும் இறுதிப் போட்டியில் தகுதி பெற்ற தமக்கு வெள்ளிப் பதக்கத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் என முறையிட்டிருந்தார். இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றாலும் வெல்லாவிட்டாலும் நாட்டுக்காக அவர் விளையாடியதை மறந்துவிட வேண்டாம் என்று மக்களை கேட்டுக்கொள்வதாக நீரஜ் சோப்ரா தெரிவித்துள்ளார். பதக்கம் பெற்றால் மக்கள் சில காலம் நம்மை நினைவில் வைத்திருப்பார்கள், பதக்கம் பெறவில்லை என்றால் மக்கள் மறந்து விடுவார்கள் என்று பேட்டி ஒன்றில் அவர் கூறினார்.
பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணியினர் டெல்லியில் ஹாக்கி விளையாட்டின் ஜாம்பவான் மேஜர் தயான் சந்த் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்தியா திரும்பிய இந்திய ஹாக்கி வீரர்களுக்கு டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, நாமக்கல், திருச்சி மற்றும் பெரம்பலூர் ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதேபோல சிவகங்கை, புதுக்கோட்டை, கரூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பகல் நேரத்தில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவு நல்ல மழை பெய்தது. புதுக்கோட்டை நகர் பகுதிகளில் இரவு நேரத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. திடீரென கொட்டி தீர்த்த மழையின் காரணமாக சாலையில் சில இடங்களில் மழை நீர் தேங்கியுள்ள நிலையில் தொடர் மழை காரணமாக நீர்மட்டம் உயர்ந்திருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்தது. காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் இரவு நேரத்தில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததன் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் பெய்த மழையின் காரணமாக அரசு பேருந்தின் மேற்கூரையில் இருந்து மழை நீர் ஒழுகியது. இதனால் பேருந்திற்குள் இருந்த பயணிகள் தலையில் துண்டு போர்த்தியும் இருக்கையில் இருந்து எழுந்து நின்றபடியும் மிகவும் சிரமத்துடன் பயணித்தனர். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் மீது 13 பிரிவின் கீழ் சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. சிலை கடத்தல் பிரிவு முன்னாள் டிஎஸ்பி காதர் பாட்ஷாவை கைது செய்தது தொடர்பாக பதிவு செய்த வழக்கில் சென்னை பாலவாக்கத்தில் உள்ள பொன் மாணிக்கவேல் இல்லத்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு அவரிடம் விசாரணை நடத்தினர். கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் சிவில் சர்வீஸ் தேர்வில் அதிகளவில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று ஆளுநர் RN ரவி கூறினார். அப்போதுதான் அவர்களால் எளிய மக்களின் பிரச்சனைகளை உணர்ந்து அதற்கான உரிய கொள்கைகளை வகுக்க முடியும் என்றவர், நாட்டின் வளர்ச்சியில் அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகளின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று கூறினார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 35 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இனியும் கைது நடவடிக்கைகள் தொடராமல் இருக்க தூதரக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சியில் டைம் பாஸிற்காக தினமும் கொலை நடைபெறுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்களை திமுக அரசு போதை கலாச்சாரத்திற்கு அடிமைப்படுத்தியுள்ளதாக சாடினார். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக 4 முனை போட்டி ஏற்பட உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடிகர் விஜய் வருகையால் 2026இல் தமிழக அரசியல் களம் மாறும் என்று கூறினார். மேலும் கூட்டணி அரசு என அதிமுக முடிவெடுத்தால் நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரானால் தனக்கு மகிழ்ச்சி என்றும் அதனை எதிர்பார்த்து கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்தார். சென்னை ஐயப்பன் தாங்கலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இளைஞர் அணி மற்றும் மாணவர் அணியில் திறமையான உறுப்பினர்களை உதயநிதி சேர்த்துள்ளதாகவும் கூறினார். காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடன் ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் ராணுவ வீரர்கள் 2 வீர மரணம் அடைந்தனர். கோகர்நாக் வனப்பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளுக்கும் இந்திய ராணுவ வீரர்களுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 2 ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாகவும் மேலும் 3 பேர் படுகாயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேற்குவங்க மாநிலம் கூச் பகார் பகுதியில் உள்ள இந்திய எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் நிலவும் அரசியல் நெருக்கடி காரணமாக அந்நாட்டவர்கள் இந்திய எல்லையில் குவிந்து வருகின்றனர். இந்த நிலையில் எல்லைக்குள் யாரும் உள்ளே வராதபடி BSF பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் மமதா பானர்ஜி ஆவேசமாக தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக பேசிய அவர், தேவைப்பட்டால் தூக்கு தண்டனை பெற்றுத் தரப்படும் என்று கூறியுள்ளார். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலை வழக்கில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இந்திய மருத்துவர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. 48 மணி நேரத்தில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் இந்திய மருத்துவர்கள் சங்கம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிறையிலிருந்து வெளியே வந்தபோது சிறை அதிகாரிகளால் தனது கையில் கைதி என முத்திரை குத்தப்பட்டதை ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டார். கடந்த ஓராண்டு நினைவுகள் தன் இதயத்தில் ஆழமாக பதிந்து விட்டதாகவும் அதுதான் இந்த கைதியின் முத்திரை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு ஏவுகணை தொழில்நுட்பத்தில் இந்தியா கடந்து வந்த பாதையை விளக்கும் வீடியோவை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. அதில் இஸ்ரோ வடிவமைத்த 32 கிலோ எடையிலான ராக்கெட் முதல் 108 யானைகளின் எடைக்கு நிகரான 647 கிலோ எடை கொண்ட HLVM-3 ராக்கெட் வரை ஏவுகணை தொழில்நுட்பத்தில் இந்தியா அடைந்துள்ள பிரம்மாண்ட வளர்ச்சி குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம் பரேலியில் கடந்த ஓராண்டில் 9 பெண்களை கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக சைக்கோ கொலைக்காரனை போலீசார் கைது செய்தனர். குல்தீப் குமார் கங்குவார் என்ற அந்த நபர் தனது சித்தி மற்றும் மனைவியின் கொடுமையால் விரக்தி அடைந்து இந்த சீரியல் கொலைகளில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. கறி சமைக்க சொன்ன கணவனின் மண்டையை உடைத்த மனைவி மூளையை உருவி எடுத்த உரையை வைக்கும் சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாஜகான்பூரில் நடந்துள்ளது. அசைவ பிரியரான கணவர் சத்யபால் சைவ பிரியரான மனைவி காயத்ரியிடம் அசைவ உணவு சமைத்து கொடுக்குமாறு சதா வலியுறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மனைவி கணவனின் தலையில் செங்கல்லை கொண்டு ஓங்கி பலமுறை அடித்ததில் அவர் உயிரிழந்தார். மணிப்பூர் இனக்கலவரத்தால் பாதிக்கப்பட்ட குகி ஜோ பழங்குடியினத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அமைப்பினர் தங்களுக்கு தனி நிர்வாகம் வழங்கிடக் கோரி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தினர். குகி மற்றும் ஜோ சமூகத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் கைகளில் பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் கலந்து கொண்டனர். டெல்லியில் பெய்த கனமழை காரணமாக வடமேற்கு டெல்லியின் மாடல் டவுன் பகுதியில் 2 மாடிகள் கொண்ட கட்டடம் இடிந்து விழுந்ததில் 3 பேர் படுகாயமடைந்தனர். மகேந்திரா என்க்ளேவ் பகுதியில் உள்ள இந்த கட்டடம் விருந்து மண்டபமாக பயன்படுத்தப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் பழங்குடியினர் திருவிழாவை முன்னிட்டு அங்குள்ள பகவான் பிர்சா முண்டா நினைவு பூங்காவில் கண்களை கவரும் வகையில் லேசர் ஷோ நடத்தப்பட்டது. இதில் அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்களின் உருவங்கள், தேசிய கொடி, அம்மாநில வரைபடம் உள்ளிட்டவை தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டன. கர்நாடகாவில் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு உணவோடு வழங்கப்பட்ட முட்டைகளை ஊழியர்கள் திரும்ப எடுத்துக் கொண்டது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த செயலில் ஈடுபட்டதாக கொப்பல் மாவட்டம் குண்டூர் கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி ஊழியர்களான லட்சுமி, ஷைனஜா பேகம் ஆகியோர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டனர். பீகாரில் கடத்தல் கும்பலை கைது செய்த பீகார் போலீசார் அவர்களிடமிருந்து 850 கோடி ரூபாய் மதிப்புடைய கலிபோர்னியம் கதிரியக்க பொருளை பறிமுதல் செய்துள்ளனர். ரகசிய தகவலின் பேரில் பல்தாரி சோதனை சாவடியில் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட 3 கைது செய்தனர். கேரள மாநிலம் பாலக்காட்டில் காரில் உரிய ஆவணம் இல்லாமல் எடுத்து வரப்பட்ட 2,97,00,000 ரூபாய் ஹவாலா பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். பாலக்காடு மாவட்டம் சித்தூர் பகுதியில் சோதனை மேற்கொண்ட போலீசார் மலப்புரம் மாவட்டம் அங்காடிபுரத்தைச் சேர்ந்த ஜம்ஷாத் மற்றும் அப்துல்லா ஆகியோர் வந்த காரை மறித்து ஆய்வு செய்தபோது அந்த காரில் ரகசிய பெட்டி அமைத்து மறைத்து கொண்டு வரப்பட்ட 2,97,00,000 ரூபாய் இருப்பது தெரியவந்தது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலுக்கு சென்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் சுவாமி தரிசனம் செய்தார். சீக்கியர்களின் மத வழிபாடு முறைப்படி அவர் தலையில் தொப்பை அணிந்து பொற்கோவிலுக்குள் சென்று பார்வையிட்டார். வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளுக்கு முன்பாக வாக்காளர்களின் விவரங்களை வீடு வீடாக சேகரிக்கும் பணிகள் தொடங்க உள்ளன. இந்த பணிகளை வாக்குச்சாவடி அலுவலர்கள் வரும் 20ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரை மேற்கொள்கின்றனர். அதைத் தொடர்ந்து வரைவு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் அக்டோபர் 19ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன.
கொரோனா பெருந்தொற்று பணியின் போது உயிரிழந்த அரசு மருத்துவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவர்களின் ஊதிய உயர்வு கோரிக்கை தொடர்ந்து புறக்கணித்து வருவதுடன் அவர்களை போராடும் நிலைக்கு தமிழ்நாடு அரசு தள்ளியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். முல்லைப் பெரியாற்றில் புதிய அணை கட்டும் கேரள அரசின் முயற்சியை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அழுத்தம் கொடுத்து தமிழக அரசு நிறுத்த வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். எக்ஸ் தள பதிவில் மக்களவை எம்பிக்கள் 39 பேரும் மாநில உரிமை பறிபோவதை வேடிக்கை மட்டுமே பார்த்துக் கொண்டிருப்பதாக அவர் கடுமையாக சாடினார். போராட்டத்தில் ஈடுபட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன், ஆம்ஸ்ட்ராங் மனைவி உள்ளிட்ட 1500 நபர்கள் மீது 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி வழங்க வேண்டி பகுஜன் சமாஜ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டட அனுமதி காலாவதியாகிவிட்டால் அனுமதியை புதுப்பிக்கும் போது உரிய கட்டணங்களை வசூலிக்க நகராட்சிக்கு அதிகாரம் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னையைச் சேர்ந்த ஜமால்ஸ் என்ற கட்டுமான நிறுவனம் குறித்த காலத்தில் கட்டடம் கட்ட முடியாததால் அனுமதியை புதுப்பிக்க 35,20,000 ரூபாய் மேம்பாட்டு கட்டணம் செலுத்த திருவேற்காடு நகராட்சி நோட்டீஸ் அனுப்பியது. போக்குவரத்து துறை ஓய்வூதியர்களுக்கான பண பலனுக்காக கடந்த 18 மாதங்களுக்கு பின்னர் தமிழ்நாடு அரசு 38 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை வரவேற்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதேபோல கடந்த 102 மாதங்களாக வழங்கப்படாமல் இருக்கும் போக்குவரத்து துறை ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி உயர்வையும் வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே தொழிற்சங்கங்கள் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கம் எழுப்பப்பட்டது. இந்த போராட்டத்தில் ஏஐடிசி, சிஐடியு உள்ளிட்ட சங்கங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக கேரள எல்லையான புளியரை சோதனைச் சாவடியில் தமிழ்நாட்டிலிருந்து கோழி முட்டைகளை ஏற்றிச் சென்ற 11 லாரிகளை தடுத்து நிறுத்திய கேரள அதிகாரிகள் 1 முட்டைக்கு 2 பைசா வரி செலுத்துமாறு கூறியதால் அவர்களுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் வியாபாரிகளை சமாதானம் செய்து அடுத்த முறை வரி கட்ட வேண்டும் என கூறி அனுப்பி வைத்தனர். டெல்டா மாவட்டங்களில் 1170 கோடி ரூபாய் வேளாண் பெரு தொழில் வழித்தடம் அமைக்கும் பணியை குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பேக்கரியில் வேலை செய்து வந்த சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். மானாமதுரையில் சட்டக்கல்லூரி மாணவன் அக்னிராஜ் என்பவன் கொலை செய்யப்பட்டதற்கு பழி தீர்க்கும் விதமாக இளைஞரின் தலையை சிதைத்து கொடூரமாக வெட்டி கொலை செய்தது தெரிய வந்தது. திருப்பூரில் இரவு நேர ரோந்து பணியின் போது போதை ஆசாமிகளிடம் லஞ்சம் பெற்ற 2 காவலர்கள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டனர். சிறப்பு உதவி ஆய்வாளர் மருதபாண்டியன் மற்றும் ஆயுதப்படை வாகன பிரிவு காவலர் குருசுதன் அவ்வழியாக வந்த காரில் சோதனை செய்தபோது மது போதையில் இருந்தவர்களிடம் 7,000 ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அனுப்பி வைத்ததாக புகார் அளிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மதியம்பட்டி, சவுரிப்பாளையம், புரசப்பாளையம் ஆகிய பகுதிகள் வழியாக செல்லும் திருமணி முத்தாற்றில் கழிவுநீர் மற்றும் சாய கழிவுகள் கலந்ததால் துர்நாற்றத்துடன் கருப்பு நிறத்தில் ரசாயன நுரை பொங்கியவாறு தண்ணீர் சென்றது. சேலம் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக திருமணி முத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொடைக்கானலில் தங்கும் அறையில் அடுப்பு கரி புகையால் மூச்சு திணறல் ஏற்பட்டு 2 இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருச்சியிலிருந்து சுற்றுலா சென்ற இளைஞர்கள் மது போதையில் பார்பி சிக்கன் சாப்பிட்டுவிட்டு பற்ற வைக்கப்பட்டிருந்த அடுப்பை அணைக்காமல் படுத்து உறங்கியதாக கூறப்படுகிறது. முறையாக அனுமதி பெறாமல் செயல்பட்டதாக சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உள்ள எல்லோ லீக் கிளப்பை மூடி சீல் வைக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. எல்லோ லீக் கிளப் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு மீதான விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது உரிய அனுமதி பெறவில்லை என மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.
காரைக்காலில் பொதுமக்களுக்கு இடையூறாகவும் ஓட்டுநர் உரிமம் இல்லாமலும் இயக்கப்பட்ட 23 விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்தனர். பைக்குகளின் உரிமையாளர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்ற போலீசார் சாலை விதிகளை மீறமாட்டோம் என உறுதிமொழி எடுக்க வைத்து எச்சரித்து அனுப்பினர். திருவாரூர் மாவட்டம் திருமக்கோட்டை அருகே மாமனாரை வெட்டி கொன்ற மருமகன் கைது செய்யப்பட்டார். நல்லான்பிள்ளை பகுதியைச் சேர்ந்த தாமஸ் என்பவர் குடித்துவிட்டு தகராறில் ஈடுபட்டதால் அவரது மனைவி கோபித்துக் கொண்டு தனது தந்தை சின்னப்பன் வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தட்டி கேட்ட சின்னப்பனை தாமஸ் அரிவாளால் வெட்டி கொன்றார். டிஐஜி வீட்டில் திருடியதாக ஆயுள் தண்டனை கைதி சிறைக்குள் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக வேலூர் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டிஐஜி வீட்டில் வேலை செய்ய மறுத்த தமது மகன் சிவக்குமார் மீது பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி சிறையில் தள்ளியதாக கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த கலாவதி என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். பள்ளி மாணவர்களுக்கு டிசியை கட்டாயமாக்க வேண்டும் என தனியார் கல்வி நிறுவனங்கள் சங்கத்தின் நிறுவன தலைவர் அரசகுமார் கோரிக்கை விடுத்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டிசி இல்லாமல் எந்த பள்ளியிலும் சேர்க்கலாம் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாகவும் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் தெரிவித்தார். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு பயன்படுத்தும் கட்டில்கள் மெத்தைகள் பராமரிப்பின்றி குப்பை போல் கிடப்பதாக புகார் எழுந்துள்ளது. அவற்றை முறையாக பராமரித்து மருத்துவமனை பயன்பாட்டிற்கு வைக்கும்படி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கேரட் கொள்முதல் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோத்தகிரி மண்டியில் 1 கிலோ கேரட் 120 ரூபாய் வரையிலும், மேட்டுப்பாளையம் காய்கறி மண்டியில் 130 ரூபாய் வரையிலும் தரத்திற்கு ஏற்ப கொள்முதல் செய்யப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியில் இதமான சூழல் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. ஏற்காடு படகு குழாமில் சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்து படகு சவாரி செய்தனர். தொடர் மழையால் ஏற்காடு ஏரி நிரம்பி கடல் போல் காட்சி அளிப்பதால் பயணிகள் உற்சாகம் அடைந்துள்ளனர். புதுக்கோட்டையில் கூலிப்படையாக செயல்பட்டு வந்ததாக கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த 5 பேரை போலீசார் கைது செய்து அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு ஹோட்டல் அருகில் காரில் இருந்து கொண்டு சதி திட்டம் தீட்டி கூட்டாக சேர்ந்து கொள்ளையடிப்பதற்காக 5 பேரும் நின்றிருந்ததாக கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே குறைந்த விலையில் தங்க கட்டி தருவதாக பேஸ்புக்கில் விளம்பரம் செய்து நகை வாங்க வந்தவர்களை தாக்கி பணம் பறித்ததாக 9 பேர் கொண்ட கொள்ளை கும்பலை போலீசார் கைது செய்தனர். சென்னையைச் சேர்ந்த கார்மெண்ட்ஸ் உரிமையாளர் இப்ராஹிம் என்பவரை வரவழைத்து 8,69,000 ரூபாயை இந்த கும்பல் வழிப்பறி செய்திருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை அருகே கண்டெய்னர் லாரியின் பின்பக்க சக்கரங்களை இணைக்கும் ஆக்சில் உடைந்ததால் பள்ளத்தில் இறங்கி விபத்தில் சிக்கியது. இதன் காரணமாக பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதுடன் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தேனி மாவட்டம் குரங்கணி அருவி நீரோடையில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் ராட்சத குழாய்களில் மூடி உள்ள மணலை அகற்றும் பணியில் குடிநீர் வடிகால் வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டனர். பருவமழை தொடங்க உள்ள நிலையில் போடிநாயக்கனூருக்கு குடிநீர் கொண்டு செல்லக்கூடிய ராட்சத குழாயின் முகப்பினை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் மேலகரம் அருகே திமுக நிர்வாகி ஒருவர் கத்தியால் சரமாரியாக குத்தியதில் திமுக கவுன்சிலரின் கணவர் படுகாயமடைந்தார். கவுன்சிலரின் கணவர் சண்முகம் என்பவருக்கும் திமுக செயலாளர் சுடலை என்பவருக்கும் இடையே முன்விரோதம் காரணமாக தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த டேங்கர் லாரியில் இருந்து கேஸ் கசிவு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடகாவில் இருந்து குளிர்பானத்திற்கு பயன்படுத்தக்கூடிய கேஸை லாரியில் ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்த போது வெண்ணிறத்தில் புகை போல கசிவு ஏற்பட்டது. கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து போதை காளான் விற்பனை செய்ய முயன்றதாக 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். வில்பட்டி பகுதிகளில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கு நின்றிருந்த 3 இளைஞர்கள் கேரளாவில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகளுக்கு போதை காளான் விற்பனை செய்தது தெரிய வந்தது.
மாமதுரை திருவிழாவின் ஒரு பகுதியாக மதுரை எம்ஜிஆர் பாலத்தில் நடைபெறவிருந்த பலூன் திருவிழா ரத்து செய்யப்பட்டு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை அருகே மாற்றப்பட்டது. பலூன் பறக்கும் அளவுக்கு காற்று வீசாததால் திருவிழா ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அடுத்த ஐயம்பேட்டை அருகே 120 கிராம நிர்வாக அலுவலர்கள் பங்கேற்ற கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் தஞ்சை மாவட்ட அனைத்து தாலுகாக்களிலிருந்தும் விஓக்கள் இடம்பெற்றனர். போட்டிக்கான ஏற்பாடுகளை பாபநாசம் தாலுகா கிராம நிர்வாக அலுவலர்கள் செய்திருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே சின்னநாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ள இந்து நாடார் ஆரம்ப பள்ளியில் மாணவர்களுக்கு சத்தான உணவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட மழலை மாணவர்கள் பாசிப்பயிறு அல்வா, கேப்பை, கேழ்வரகு வடை, குதிரைவாலி சாதம் உள்ளிட்ட பாரம்பரிய உணவு வகைகளை காட்சிப்படுத்தினர். வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒபைந்துல் அசைனும் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். அவாமி லீக் கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என மாணவர் அமைப்புகள் குற்றம் சாட்டி வந்தன. மேலும் புதிய இடைக்கால அரசு சட்டவிரோதமானது என தீர்ப்பளிக்கலாம் என கருதி உச்சநீதிமன்றத்தை மாணவர்கள் சுற்றி வளைத்ததால் அவர் ராஜினாமா செய்தார். வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து லண்டனில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தின் முன்பு ஏராளமானோர் திரண்டு போராட்டம் நடத்தினர். இந்துக்களை பாதுகாத்திடுக, தாக்குதலை நிறுத்திடுக போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் மற்றும் பேனர்களை கைகளில் பிடித்தபடி அவர்கள் முழக்கமிட்டனர். யுக்ரைன் எல்லையில் உள்ள ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் இருந்து 76,000த்திற்கும் மேற்பட்ட மக்களை ரஷ்யா வெளியேற்றியுள்ளது. குர்ஸ்க் பிராந்தியத்தில் யுக்ரைன் ஊடுருவியதைத் தொடர்ந்து அங்கிருந்த ரஷ்யர்கள் ஓரியோல் நகருக்கு அழைத்து செல்லப்பட்டனர். பாரிஸ் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற யுக்ரைன் குத்துச்சண்டை வீரர் ஒலெக்சாண்டர் கிஸ்னியாக் போரினால் பாதிக்கப்பட்ட தன் நாட்டிற்கு திரும்பியதை அடுத்து அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தலைநகர் கீவின் மத்திய ரயில் நிலையத்தில் வந்திறங்கிய ஒலெக்சாண்டரை நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் உற்சாகமாக வரவேற்று வாழ்த்தினர். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தங்கலான் திரைப்பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்ற விக்ரம் தூள் படத்தில் வரும் மதுரை வீரன் தானே என்ற பாடலை பாடி மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தினார். பின்னர் மாணவ மாணவிகள் செல்போன் டார்ச் லைட் அடித்தும் படக்குழுவினருடன் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். ராயன் திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து நடிகர் தனுஷ் பத்திரிகையாளர்களுக்கு விருந்தளித்துள்ளார். நடிகர் தனுஷ் இயக்கி நடித்த ராயன் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றது. இப்படம் உலகளவில் 120 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலித்த நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் 60 கோடியை தாண்டியது. இயக்குனர் நித்திலன் சாமிநாதன் இயக்கத்தில் நடிகர் விஜய் சேதுபதியின் 50வது படமாக உருவான மகாராஜா திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாகி தொடர்ந்து ட்ரெண்டிங்கில் உள்ளது. திரையரங்குகளில் வெளியாகி சுமார் 100 கோடிக்கு மேல் வசூலித்து சாதனை படைத்த நிலையில் இந்த ஆண்டு நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் அதிகம் பார்க்கப்பட்ட 3வது இந்திய திரைப்படம் என்ற மாபெரும் சாதனையையும் படைத்திருக்கிறது. கேரளாவில் நடைபெறவிருந்த தங்கலான் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியை ரத்து செய்துள்ள படக்குழு அதற்காகும் செலவான 5 லட்சம் ரூபாயை கேரள முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளது. படத்தின் ப்ரமோஷனுக்காக படக்குழு கேரளா செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் வயநாடு நிலச்சரிவு துயரம் காரணமாக அது ரத்து செய்யப்பட்டது. நடிகர் பிரசாந்த் ரசிகர்களுடன் அந்தகன் படத்தை சென்னை வடபழனி கமலா திரையரங்கிற்கு சென்று பார்த்தபோது தனது கடந்த காலத்தை நினைவு கூர்ந்தார். அதில் மீண்டும் கமலா தியேட்டருக்கு வந்தது சந்தோஷமாக உள்ளதாகவும், வைகாசி பிறந்தாச்சி படத்தில் நடித்த போது முதல் முறையாக இந்த திரையரங்கில்தான் என் முகத்தை பெரிய திரையில் பார்த்ததாகவும், தற்போது மீண்டும் அந்தகன் படத்தை காண இங்கு வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இயக்குனர் பாரதி ராஜா மலையாள சினிமாவில் நடிகராக அறிமுகமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மோகன்லால் நடிக்கும் மலையாள படம் ஒன்றில் காவல்துறை உயரதிகாரியாக பாரதி ராஜா நடிக்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் இதுவே அவரின் முதல் மலையாள படம் என்பது குறிப்பிடத்தக்கது.
அவதார் திரைப்படத்தின் 3ஆம் பாகத்திற்கு ஃபயர் அண்ட் ஆஷ் என்று பெயரிடப்பட்டுள்ள நிலையில் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதம் படம் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஜேம்ஸ் கேமரோன் இயக்கத்தில் அவதார் படத்தின் முதல் பாகம் 2009ஆம் ஆண்டு வெளியாகி உலகம் முழுவதும் ரசிகர்களை ஆச்சரியத்தில் உறைய வைத்தது. அதனைத் தொடர்ந்து 2வது பாகத்திற்கு ரசிகர்கள் நல்ல வரவேற்பு அளித்தனர். மதுரை மாவட்ட மேலூர் அருகே கல்லம்பட்டியில் உள்ள ஸ்ரீ முன்னமலை மற்றும் ஸ்ரீ ஆயி கருப்பண்ண சுவாமி கோவிலில் ஆடி மாத களி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பெண் பக்தர்கள் செங்கை தீர்த்த கண்மாயிலிருந்து மண்பானைகளில் புனித நீர் எடுத்து தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்று பொங்கல் வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே புஷ்பத்தூர் கிராமத்தில் சுமார் 2000 பேர் கலந்து கொண்ட பிரம்மாண்டமான வள்ளி கும்மியாட்டம் நடைபெற்றது. சக்தி கலைக்குழுவினரின் 75வது நிகழ்ச்சியான இதில் பழனி, உடுமலைப்பேட்டை, தாராபுரம், ஒட்டச்சத்திரம் பகுதிகளைச் சேர்ந்த கலைஞர்கள் கலந்து கொண்டு நடனமாடி மகிழ்வித்தனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு அமேசான் கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் விற்பனையில் சாம்சங் கேலக்ஸி S24 ஸ்மார்ட் போனுக்கு 26% தள்ளுபடி வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 75,000 விலை கொண்ட சாம்சங் கேலக்ஸி S24 ஸ்மார்ட் போனை 55,000 ரூபாய்க்கு வாங்கலாம் என கூறப்படுகிறது. கடந்த ஜூலை மாதத்தில் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட Honor 200 5G ஸ்மார்ட் போனுக்கு அமேசான் கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் சேலில் முழுமையாக 10,000 ரூபாய் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 39,999 ரூபாய் விலையில் அறிமுகமான இந்த போனை தற்போது 29,999 ரூபாய் என்ற விலையில் வாங்கிக் கொள்ளலாம். சிட்ரோயன் பெசல் சொகுசு கார் அதிகாரப்பூர்வமாக இந்தியாவில் விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ள நிலையில் யாருமே எதிர்பாராத வகையில் எக்ஷோரூம் விலை 7,99,000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வருகிற அக்டோபர் 31ஆம் தேதி வரைதான் இந்த விலைக்கு கிடைக்கும் என கூறப்படும் நிலையில் சாய்வான மேற்கூரை, 3 அடுக்குகளாக காட்சியளிக்கும் முகப்பு பகுதி, கவர்ச்சியான LED ஹெல்மெட் உள்ளிட்டவை இந்த காரில் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டின் மிகப்பெரிய மின்சார பைக் உற்பத்தி நிறுவனமான ஓலா தனது முதல் மின்சார பைக்கை ஆகஸ்ட் 15ஆம் தேதி அறிமுகப்படுத்த உள்ள நிலையில் அந்த பைக்கின் அதிரடி தோற்றம் வெளியாகியுள்ளது. மின்சார வாகன பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் ஓலா நிறுவனம் எலக்ட்ரிக் பைக்குகளுடன் எலக்ட்ரிக் கார்களை நோக்கியும் நகர்ந்து வருகிறது. உலக புகழ்பெற்ற சூப்பர் பைக் நிறுவனமான டுகாட்டி இந்தியாவில் ஹைப்பர் மோட்டராட் 950 SP பைக்கை விற்பனைக்கு களம் இறக்கியுள்ளது. இதன் விலை 19,05,000 என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பைக்கின் எடையை குறைக்கும் பொருட்டு கார்பன் ஃபைபரால் ஆன பேனல்களையே இந்த பைக்கில் டுகாட்டி பயன்படுத்தியிருக்கிறது. பிரியர்கள் மிகவும் எதிர்பார்த்து காத்திருக்கும் தார் ராக்ஸ் காரின் முன்பக்க படத்தை மஹிந்திரா நிறுவனம் வெளியிட்டுள்ளது. C வடிவ DRL கொண்ட ஹெட்லைட், பனி மின் விளக்கு, குட்டியான இண்டிகேட்டர் ஆகியவை இந்த காரின் முன்பக்கத்திற்கு அதிக கவர்ச்சியை சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளது.